ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஒன்லி கால்பந்து. ஸோ அனதர் எக்ஸைட்டிங் கேம் வீக் முடிஞ்சிருக்கு. நிறைய பெரிய பெரிய மேட்சஸ்லாம் நடந்துச்சு. நிறைய அப்செட்ஸ், ரிசல்ட்ஸ், ஜெயிக்காத டீம்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய எங்களுக்கு ஒரு ஹாப்பி வீக்கெண்டாக தான் அமைஞ்சிருக்கு. எனக்கு ராகுக்கும் இன் பர்டிகுலரா நம்ம தலைவருக்கும் தான் 1-0 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு குயிக்கா ரிவ்யூக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ரிவர்ஸ்ல இருந்தே வரலாம். மான்செஸ்டர் சிட்டி அண்ட் பர்ன்மவுத்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா டாப் ஆஃப் தி டேபிள் கிளாஷ் அது இந்த வீக் நம்மளுக்கு. பிளஸ் பர்ன்மவுத்தும் நல்ல ஒரு அட்டாக்கிங் ப்ராஸ்பெக்டிவ்க்கு பயங்கரமா ஒரு நிறைய ஃபார்ம்ல இருக்க டீம். சிட்டி வந்துட்டு நிறைய நிறைய இன்ஜூர்ட் பிளேஸ்லாம் அவங்க திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஹாலாண்ட் சொன்ன மாதிரி ஃபயர் பண்ணிட்டே இருக்கான் பயங்கரமா. அண்ட் மேட்ச் பாத்தீங்களா, எப்படி எப்படி போச்சு? நான் ஆக்சுவலி போர்ன்மவுத்தோடைய டிஃபீட் வந்து நான் வேற யாரையுமே ப்ளேம் பண்ண மாட்டேன். போர்ன்மவுத்தோடைய அது ஒரு தேவையே இல்லாத ஒரு ஹைலைன் கேம் அது ஆக்சுவலி. அதாவது ப்ரூவன் ரிப்பீட்டடா வந்து ஹாலண்ட் இருக்கிற ஃபார்ம்ல இப்போ இருக்கிற ஃபார்முக்கு அவனுக்கு அவ்வளோ ஸ்பேஸு. அவன் ஹாஃப் லைன்லேருந்து எடுத்துட்டு ஓடுறான் ஜாலியா. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே ஹாலண்டுக்கு வந்து ஒரு 1-on-1 கிடைச்சது. அதையே மிஸ் பண்ணிட்டான். மிஸ் பண்ணேன். பட் ஒரு அன்னெசரியான ஹைலைன். அதாவது லாஸ்ட் இயர் செல்சியும் இதே தப்பு தான் பண்ணுவாங்க சிட்டி கிரவுண்ட். நீ சிட்டி ஹோம்ல வந்து ஒரு ஹைலைன் வந்து ஒரு பெரிய தப்பு. 2வது நான் என்ன பார்க்குறேன்னா, டிஃபென்சிவ் எரர்ஸுமே வந்து 2 கோல் இருந்தது. அதாவது அவங்க பிரஸ் பண்றன்ற பேர்ல அவுட் ஆஃப் பொசிஷன் டக்குன்னு ஆயிட்டாங்க. சர்க்கி கிட்ட செகண்ட் 2 கோல்லாம் ரொம்ப அப்பேரண்டா தெரியும். அவன் விட்டுட்டு ஆமா, ஓடுவான், அவன் அழகா அந்த ஆமா. ஸ்பேஸ்ல பால தூக்கி போட்டுருவான். லிட்டரலா ஃபீஃபால நம்ம பண்றது அது. எக்ஸாக்ட்லி. சர்க்கி கிட்ட அவ்ளோ 2 பேர் அவ்ளோ சீக்கிரமா போகணுன்ற அவசியமே இல்ல. பிகாஸ் உனக்கு நீ வந்து ஃபீல்ட தாண்டல. ஒரு ஹாஃப்ல தான் இருக்கிற. ஸோ ஆஃப் சைட் கணக்குலாம் வராது அதுல. ஸோ அது ஒண்ணு. பட் தட் பீயிங் செட், போர்ன்மவுத் வந்து ஒரு நல்ல ஃபைட் தந்தாங்க. ஏன்னா வந்து 2 கோல்ஸ் அடிச்சதுக்கப்புறம் சிட்டி வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா டிஃபென்சிவ் மோட். ஒரு 60th மினிட்ல அவங்க செகண்ட் கோல் அடிச்சதுக்கு அப்புறமே தே வென்ட் ஆஃப்லைன் மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு. போர்ன்மவுத் கிளினிக்கலா இருந்திருந்தா, அதாவது ஹாலண்ட் இந்த சைடு, ஹாலண்ட் அந்த சைடு இல்லாதது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கீயான டிஃபரன்ஸ். பட் இன்ட்ரெஸ்டிங் கேம். நான் இன்ட்ரெஸ்டிங் கேமு. ஆனா நீ போர்ன்மவுத்த அவ்வளோ திட்டிட்டு சிட்டிய பாராட்டவே இல்ல. ஏன்னா வந்து ஹாலாண்ட் ஆக்சுவலி ஒரு 70% ஆஃப் த கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து சிட்டிது ஹாலாண்ட் கிட்ட இருந்து மட்டும் வந்திருக்கு. போன வருஷம் சாலா வந்து கோஸ்ட் சீசன்னும் அதுலயே வந்து 39% ஆஃப் லிவர்பூல் கோல்ஸ் தான் அவங்க அடிச்சிருந்தாங்க. ஆனா ஹாலாண்ட் இப்போ 70%. ஸோ ஓவர் ரிலையன்ஸ் ஆன் ஹாலாண்ட். பட் தட் பீயிங் செட், வி ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு பெப் கார்டியோலா. கூட கேம் மேனேஜ்மெண்ட் இந்த சீசன் வந்து போன சீசனோட பெட்டரா இருக்கு. போன சீசனும் தே கோல் கோல் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. பட் இந்த சீசன் நீ பார்த்தனா ஆர்சனல் கிட்டயும் பார்க்கலாம், இல்லை இந்த போர்ன்மவுத் கிட்டயும் ஆஃப்டர் 60th மினிட் நான் வந்து ஒரு சாலிடான பேக் லைன், ஒரு கன்ஜஸ்டடான மிட்ஃபீல்டு கொண்டு வந்து பாலை பொசிஷனில் வச்சு ஐ வில் க்ளோஸ் த கேம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு பெப்பு இவால்வ் ஆக முடியுமா அப்படின்னு நான் வந்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஹாலண்டோட ரெக்கார்டு வந்து ரொம்ப பயங்கரமான ரெக்கார்டு. ஏன்னா ஹாலண்ட் வந்து இஸ் த ஒன்லி த தேர்ட் பிளேயர் ஆஃப்டர் ராபி ஃபவுலர் அண்ட் லூயிஸ் சுவாரஸ் டு ஹாவ் 4 கன்செக்யூட்டிவ் ஹோம் கேம்ஸ் வித் 2 ஆர் மோர் கோல்ஸ். ஸோ ஐ திங்க் தே ஆர் ஃபாலோயிங் அப். சாரி சார், அவனுடைய 100 கோல்ஸ் ஐ திங்க் இஸ் ஜஸ்ட் 2 கோல்ஸ் அவே. அண்ட் நெக்ஸ்ட் 2-3 மேட்ச்ல அவன் நெக்ஸ்ட் முடிச்சிட்டானா 17 மேட்சஸ்ல ஆமா 17 he மேட்ச் can தானே. catch ஆலன் up ஷேரர். Shearer. ஆமா ஆமா ஷேரர். ஸோ ஒரு பீஸ்ட் மாதிரி அவன் விளையாண்டுட்டு இல்ல And இருந்தான். அந்த also அந்த இன்னொரு stat கூட செலிப்ரேஷனே வந்து add அப்படிதான். பண்றேன். ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷனே ரோபோ செலிப்ரேஷன் தானே, கிரௌச் அதான் மாதிரி. அந்த இன்னொரு ஸ்டார்ட் என்னன்னா வந்துட்டு அந்த ஆஃப்டர் 10 மேட்சஸ் இருக்குல்ல, அதுல வந்துட்டு மோஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல, அதுல ஐ திங்க் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாலண்ட் யாருன்னா ஹாலண்ட் மறந்துட்டேன். ஹாலண்ட் ஹாலண்ட் ஆனா ஹாலன் நடுவுல வந்துட்டு ஒரு நியூகாசல் பிளேயர் அண்ட் அகைன் ஹாலன். ஸோ 13 கோல்ஸ், 15 கோல்ஸ் அகைன் 11 கோல்ஸ். ஆமா. ஸோ இன்கிரெடிபிள் ஸ்டார்ட் டு தி சீசன் தான் அவனுக்கு. நினைச்சு பாரு, நீ ஒரு கோல் கீப்பர் பிஓல இருந்து பாரு, ஒரு ஒரு 6-8 மிஷின் ஒண்ணு வந்துட்டு இப்படி 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 உன்னை நோக்கி ஓடி வந்துச்சுன்னா நீ என்னடா பண்ணும்? அது ஆமா. கிளினிக்கலா இருக்கான்டா. 1-on-1 வந்துட்டு அங்க போச்சுனாலே இது கோல் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்ல அவன் நம்மளுக்கு வந்துருது. சர்க்கி செலிப்ரேட் பண்ணவே ஆரம்பிச்சிருவானே. பாஸ் பண்ண உடனே அவன் கை தூக்கிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அது ஒண்ணு. இன்னொன்னு, ஹாலண்ட் இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயர் அவனோட மேஜர் கம்ப்ளைண்ட் என்ன, அவனுக்கு ஹோல்ட் அப் இருக்காது, பாஸ் பண்ண முடியாது, அவனால கேரி பண்ண முடியாதுன்றதெல்லாம் இந்த வருஷம் அவன் பீட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நிறைய கோல்ஸ் அவன் நேத்துமே வந்து ஒரு பயங்கரமான ஹோல்ட் அப் பண்ணி சவினியோக்கு பாஸ் போடுவான். சவினியோ வந்து ஒரு தண்டம் மாதிரி போய் விட்டுட்டு வருவான். அது ஒண்ணு. சவினியோட வேலையை ஆமா. கண்டா பார்த்திருப்பாரு. அண்ட் ஒன் அதர் திங் நோட்டபிள் என்னன்னா வந்து பெப்போடைய டீம் இஸ் பேக். அதாவது பெப்போட டீம் இல்லை, அவங்களுடைய ஸ்டார்டிங் 11ம் சரி, அதுக்கப்புறம் அவங்க பெஞ்சுமே சரி. இப்போ ஏன்னா நேற்று பார்த்தோன்னா
ஏன்னா பெஞ்ச்லேருந்து செவினியோ வரான், டிஜானி ரெய்ண்டர்ஸ் வரான். ஸோ ஸோ ராட்ரி. ஒரு இதுக்கு ராட்ரி வரான். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் அந்த சின்ன பசங்களை வச்சு அவன் விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ டீமுமே கொஞ்சம் சாலிட் ஆயிட்டு வருது. ஸோ அண்ட் இந்த மேட்ச் க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் பேசிட்டோம். இட் வாஸ் a குட் ரிசல்ட் ஃபார் சிட்டி. நான் வந்து என்னோட மென்டல் கால்குலேஷன் எப்படி வச்சிருந்தேன்னா, பர்ன்மவுத் ஜெயிக்கக்கூடாது. சிட்டி ஜெயிச்சாங்கன்னா நம்மளோட 1 பாயிண்ட்ல இருப்பாங்க. அடுத்த வாரம் போய் எத்தியாட்ல அவங்கள போட்டோம்னா அவங்களுக்கு மேல போயிடுவோம். அப்படின்னு ஒரு கால்குலேஷன்ல வச்சிருந்தேன். ஸோ அதனால ஃபேவரபிள் ரிசல்ட் ஃபார் மீ as well. லெட்ஸ் கோ அவரு சிட்டி. அவரு இப்படி வராரு. அதான். அண்ட் ஆல்சோ வந்து பெப் கார்டியோலா வந்து ஆல்ரெடி இப்பயே ஆரம்பிச்சிட்டு இருப்பான். நான் வந்து ஃபுட்பால பார்த்ததுலேயே ஸ்லாட் தான் பெஸ்ட் கோச் இன் தி வேர்ல்டு, லிவர்பூல் தி பெஸ்ட் டீம் இன் தி வேர்ல்டுன்னு தலைவன் ஆரம்பிச்சிருவான் இப்பயே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. அண்ட் சரி, பாவம் நெக்ஸ்ட் வீக் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த மேட்ச் வந்துட்டு அவங்களோட பங்காளிக்கு இங்க வந்துருவோம். ஓகேவா? அதாவது வந்துட்டு ஒரு 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு ஓகேவா, அடுத்த ஹேர் கட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தப்போ அவனை நோஸ் கட் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க இப்போ. மேட்ச் வந்து நான் பார்த்தேன். ஓகேவா, ஒரு ஈக்குவல். அது வந்து ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் யுனைடெடுக்கும் அது ஒரு ஃபேர் ரிசல்ட். ஏன்னா எண்ட் டு எண்டா தான் இருந்துச்சு. இவங்களும் லைட்டா மிட்ஃபீல்ட் வல்னரபிளா இருந்துச்சு, அவங்க மிட்ஃபீல்ட் வல்னரபிளா இருந்துச்சு. யுனைடெட் வந்துட்டு ஒரு செட் பீஸ் கோல், கெசமிரோ ஹெடர் ஒன்னு, அண்ட் அமண்டியால வந்து ஒரு கிரேசியான ஃபினிஷ். அது சூப்பர் கோல் அது. ஸோ எப்படியோ எப்படின்னு முடிஞ்சிருச்சு. ஃபாரஸ்டும் நல்லா ஆடினாங்க. அண்ட் கிப்ஸ் ஒயிட் வந்து ஒரு நல்ல கேம் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி திருப்பி பேசிட்டே இருக்கோம், எலியட் ஆண்டர்சன். ஓகேவா, எலியட் நல்ல ஆண்டர்சன். ப்ராஸ்பெக்டா அவனும் டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கான்டா. ஸோ எப்படி எப்படி பாக்குறீங்க அந்த மேட்ச்? எப்படி பாத்தீங்க? நான் பார்த்தது தெரியுமா, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் லாஸ்ட் வீக் தே பிளேட் அகேன்ஸ்ட் போர்ன்மவுத். இந்த வாரம் அகேன்ஸ்ட் யுனைடெட். 2 வாரமும் தே கன்சிடர் அ கார்னர் விச் வாஸ் நாட் சப்போஸ் டு பி அ கார்னர். அதுவே வந்து கார்னர் ஒரு அந்த பெரிய கோலும் ப்ராப்ளம். நம்ம இருக்கு. வாரோட லிமிட்டேஷனா பார்க்கலாம் அது ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து எலியட் ஆண்டர்சனோட ஆடிஷன் பயங்கரமா ஆடினான் அந்த பையன். எலியட் ஆண்டர்சன், கிப்ஸ் ஒயிட்டு, ஹட்சனோட வந்து நல்லா வித்த ஹோல்ட் பண்ணி. நான் யுனைடெட் கிட்ட என்ன தெரியுமா ரொம்ப டிசப்பாயிண்டடு, அவங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 20th இந்த லீக் ஃபார் சான்ஸ் கன்வர்ஷன். நீ எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாலும் கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க அவங்க. ஸோ நீ செல்சி கேம்லேயே கூட நீ பார்த்துருக்கலாம். ஸோ 5% ஆஃப் த சான்சஸ் தான் அவங்க கன்வெர்ட்டே பண்ணுறாங்க. அவங்களுக்கு போய் அவ்வளோ சான்ஸ் கொடுத்து கொஞ்சம் அந்த டிரைவ் இல்லையா, விகர் இல்லையா என்னன்னு தெரில. அமட் டியாலோ அந்த கோலை தவிர இல்லை ஒரு லாங் ஷாட்டை தவிர ஹி ஹேட் அ வெரி வெரி புவர் கேம். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட அப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி என்னடா அமட் டியாலோ இந்த மாதிரி சொதப்புறான் அப்படின்னு. டமால் ஒரு வாலி அடிச்சிட்டான். ஸோ ரேட்டிங்லாம் பயங்கரமாக போயிடுச்சு. பட் ஹி ஹேட் அ புவர் கேம் இஃப் யூ ஹேட் நோட்டிஸ்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசப்பாயிண்டிங்கான ரிசல்ட், ஒரு கேபிட்டலைஸ் பண்ணல யுனைடெட் நல்ல ஃபார்ம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. பார்ப்போம் என்ன ஆனா நடக்குதுன்னு. டிபிக்கலா அவங்களோட டீம் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு ஓகே, ஒரு சின்ன ஐடென்டிட்டி ஃபார்ம். நம்ம எப்பவுமே ஐடென்டிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, யுனைடெடுக்கு ஒரு சின்ன ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம கேரகர் வந்துட்டு தலைவனுக்கு சொல்லிருப்பாரு, லீவ் த ஃபுட்பால் பிஃபோர் ஃபுட்பால் ஈஷன் கெசமிரோக்கு சொல்லிருப்பாரு. அண்ட் கெசமிரோ வந்துட்டு லாஸ்ட் ஃபியூ பவுன்ஸ் கேம்ஸ் ஆக்சுவலா ரொம்ப டீசென்டாவே ஆடி இருக்கான். இந்த மேட்ச்ல ஒரு கோல். அண்ட் ஒரு ப்ரூனோ ஓப்பன் வந்துட்டு போஸ்ட் மிஸ் வேற. ஓபன் மிஸ் வேற. கசிமீரோட ஃபார்ம் லைட்டா பிக்கப் பண்ணதுனால ப்ரூனோவும் கொஞ்சம் நல்லா அவனோட அந்த கொஞ்சம் பாலை கேரி பண்றது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அதுவும் அவனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன அகைன் ஹி ஹேட் அ குட் கேம் ஆஸ் வெல். ஸோ அந்த சின்ன சின்ன பாசிட்டிவ் சைன்ஸ் இப்போ வந்துட்டு யுனைடெடுக்கு இருக்கு. அண்ட் பார்ப்போம் என்ன எப்படினாலும் இது ஒரு லாஸ் கிடையாது அவங்களுக்கு, இது ஒரு ட்ரா தான். ஸோ லாஸ்ட் ஒரு 4 மேட்சஸா தே ஆர் ஸ்டில் என்ன சொல்ற அன்பீட்டல். அதான் லாஸ்ட் 5 மேட்சஸ். நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாஸ்ட் 5 மேட்சஸ் ரிசல்ட்ஸ் இப்போ எடுத்து பார்க்கும்போது யுனைடெட் 3 wins 1 draw 1 loss அப்படின்றது தே வில் டேக் இட் ஆன் எனி கிவன் டே. ஏன்னா அவங்க அவ்வளோ இன்கன்சிஸ்டன்டான ரன்ல இருக்காங்க. ஸோ இது ஸ்லோவான பில்டப் தான். நான் பார்க்குறது ஒரு பாசிட்டிவ் டைரெக்ஷன்ல தான். ட்ராவாகவே இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் டைரெக்ஷன்ல தான் இந்த ரிசல்ட்ஸ் போயிருக்கு. இல்ல ஆனா யுனைடெட்ல ஜெயிச்சுட்டு ஃபாரஸ்ட்ல டிராப் பண்றது எப்படி அது பாசிட்டிவ்? இது வந்து ஒரு டீம் செட் ஆகாத டீம். இது கிளாப்போட ஒரு போன சீசன்ல முந்தின சீசன் எடுத்து பார்த்தனா நீ யுனைடெட் வந்து 7-0 அடிச்சுட்டு அடுத்த வாரம் போய் ஃபாரஸ்ட்ல பார்த்தோம். நீ யுனைடெடோட கரண்ட் ஃபார்ம் ஸ்டாண்டர்டுக்கு, நீ கரண்ட் ஃபார்முக்கு நீ எடுத்து பார்த்தனா இது ஆக்சுவலா அவங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தே ஹவ் drawn நாட் லாஸ்ட். ஏன்னா அவங்க வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஸ்கோர் பண்ணா லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆமா. ஆங்கிள் நீ யோசிக்கும் போது ஓகே, இட்ஸ் ஒரு ஷான்டைஷ் ஒரு டீம், ஒரு டஃப்பான ஒரு அவே கிரவுண்ட், அதுவும் ஒரு நல்ல குட் டிஃபென்சிவ் டீம். முறையில பார்த்தல நல்ல கேம் ஆனிக்கு அவனுக்கு. சோ அந்த ஆமா இடத்துல கரெக்ட். வந்து இது கேம் அவே வித் அ பாயிண்ட், அந்த ஒரு மோட்ல அவங்க போயிடலாம். ஆமோரிம் வந்து ஐ திங்க் 12 months ஆக போகுது. அண்ட் இப்போதான் வந்து 12 monthsல தான் இஸ் ஏபிள் டு ஸ்டிச் அ கன்சிஸ்டன்ட் ரிசல்ட். கரெக்டா 3 ம். மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்றதுக்காக இப்போ நம்ம வந்து அவங்க இந்த ரிசல்ட்டை வந்து டவுன் ப்ளே பண்ண முடியாது. வின் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 11 months இருந்திருக்காங்க. அந்த ஆங்கிளில் அட்லீஸ்ட் தே ஹேவ் சம்திங் நவ் டு பில்ட் அப்பான் அப்படின்றது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயமா தான் நான் பார்க்குறேன்.
சரி ஓகே பாப்போம். யுனைடெட் எங்க இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன வன்மம் இருக்கு. நான் லிவர்பூல் செக்மெண்ட்ல கக்குறேன். ஸ்டே டியூன்ட் அப்படின்ட்டு. ஸோ ஓகே நெக்ஸ்ட் என்ன மேட்ச் போலாம்? செல்சி அண்ட் டாட்னம் த டார்பி. அதாவது வந்துட்டு 1-0 அந்த மேட்ச் நான் சுத்தமா பார்க்கவே இல்லை. நான் டாட்னம் இல்ல ஜெயிப்பாங்கன்னு கிறிஸ் நினைச்சேன். பட் the way that they started நான் கொஞ்சம் பார்க்கும் போதே இல்ல லைட்டா அவங்க ஏதோ சொதப்புறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஸோ எப்படி எப்படி போச்சு? வாட் ஆர் தி பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்? தாமஸ் இல்ல பிராங்கோட கிறிஸ்பால் ஜாப் நிறைய எப்படி? பேசுவான். கிறிஸ்பால் நிறைய பேசுவான். நான் வந்து சொல்லிடுறேன். இந்த கேம் வந்து நான் பார்த்ததுல டு பி ஆனஸ்ட் எனக்கு ஒரே ஒரு பிளேயர் தான் செல்சியில கண்ணு தெரிஞ்சான். அது வந்து மாய்சஸ் கேசிடோ மட்டும்தான். அவன் வந்து பிரஸ் பண்றது அவன் டிஃபென்ஸ் அட்டாக் ஸ்கோரிங் இந்த சீசன்ல வந்து போன சீசனே வந்து ஃபார் மீ he was the best midfielder in the league. கிராவன்பர்ச் ஆர் கேசிடோ அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வாட்டி வந்து ரைஸ் அண்ட் கேசிடோ தான். அந்த கோலுக்கு கூட ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணுவான். சொபோஸ்லாய் net- விட மாட்டேன் தலைவனை. நீ சொபோஸ்லாய் விட்டுருவியா சரி அந்த லிஸ்ட்ல? அஹ், சரி செல்சிலே இருப்போம். இப்போ அந்த கோலு கூட அவன் பிரஸ் பண்ணி பால் எடுத்து நெட்டோ கொடுப்பான். நெட்டோ மிஸ் பண்ணுவான். திரும்பி பிரஸ் பண்ணி அசிஸ்ட் பண்ணுவான் ஜாவோ பெட்ரோக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம லிவர்பூலோடையும் பார்க்குறோம். இல்லை நிறைய பிக் கேம்ஸ்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றான். தட் கேம் எனக்கு வந்து நல்ல பிளேயர். எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ் இந்த லீக்னு கேசடோ கண்ணில் தெரிஞ்சான். அண்ட் இன்னொரு ரிக்ரெட் லிவர்பூல்ல அவன் சைன் பண்ணலையே அப்படிங்கிறது ஒன்று. அதுதான் நான் வந்து மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷனாக பார்க்குறேன் கேசடோக்கு. நெக்ஸ்ட் வந்து டாட்னம் ரொம்ப 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 புவர். அண்ட் இந்த லாஸ்ட் 5 years திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஹவ் கிரியேட்டட் த லோயஸ்ட் XG இன் அ கேம். அவ்வளோ லைக் மிட்ஃபீல்டை வந்து நல்லா கன்ஜஸ்ட் பண்ணி செல்சி ஷுட் ஹவ் ஸ்கோர். நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி 7-8 கோல் அடிச்சிருக்கணும். அடிக்கல, கொஞ்சம் வேஸ்ட்ஃபுல்லாக இருந்துட்டாங்க. விகாரியோ கொஞ்சம் நல்ல சேவ்ஸ். கிறிஸ்பால் நீ ஆரம்பி. நீ வந்து அதாவது ஒரு உன்னோட ஃபேமஸான டெரியோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அவங்க 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 விளையாடுற டைம்ல தே கால் இட் 3 பாயிண்ட் லேனா. ஸோ வந்து ஸோ ஸோ ஒயிட் ஹார்ட் ஸோ லேனர் தானே? ஒயிட் ஹார்ட் லேனுக்கு பதிலாக 3 பாயிண்ட் லேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவானுங்க. உன் ஹோம்ல நீ விளையாடுற உன்னுடைய யூ டு நாட் ஈவன் ஹேவ் அன் XG ஆஃப் 1.10 இஸ் யுவர் XG உன் கோல் கிரியேஷன். கரெக்டா? சாரி 0.10 கரெக்ட் அதான் கரெக்ட். அதான் 0.10 இஸ் தியர் XG. கரெக்டா? அது ஒன்று. ரெண்டாவது மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாமஸ் பிராங்க் வந்து வேண்டர் பேர் என்ன வேண்டவன் டெச்மென்ஸோ கிட்ட ஏதோ பேசுறானுங்க. அவனுக்கு அப்படியே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஓகே, ஸோ அது ஒன்று. அண்ட் தேர்ட் வந்து செல்சி உண்மையாவே கேபிட்டலைஸ் பண்ணாதது வந்து ஒரு கன்றாவியான ஒரு விஷயம். ஜாவோ பெட்ரோக்கு ஒரு ஹேட்ரிக் வந்திருக்கணும் மினிமம். நேத்து இட் வாஸ் அ கிரேட் சான்ஸ் ஃபார் கிட்டன்ஸ் டு ஓப்பன் இஸ் அக்கௌண்ட். அவனும் பயங்கரமா மிஸ் பண்ணுவான். கார்னாச்சோ எல்லாருமே ஜாலியா மிஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. பட் ரிசல்ட் வந்து இஸ் ஸோ ஒன் குட் திங். நான் செல்சியில் உண்மையாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது நேற்று சான்சஸ்க்கு நிறைய சான்ஸ் கிடைக்கல. பட் அந்த லாங் பால்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து இன்டு த கிராசஸ் எல்லாமே அவன் கொஞ்சம் கமாண்டிங்காக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக. நம்ம சான்சஸ் இருக்கும்போது எப்பயுமே ஒரு பயம் இருக்கும்ல, அது இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பயம் இல்லாமல் நேற்று ஒரு மேட்ச் பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது ஆக்சுவலி. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது க்ளீன் ஷீட் ஃபார் தட் டிஃபென்ஸ். ஆனால் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், டோசின் சாலபா இவனுக்கு 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சாதான் செல்சிக்கு பிரச்சனை. ஈதர் ஃபொஃபானா ஆர் சாலபா ஆர் அச்சம்போங் ஆர் டாசின். இந்த மாதிரி காம்பினேஷன்ல ஆடும்போது டிஃபென்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இந்த 2 கோளாறுங்களும் சேர்ந்துச்சுங்கன்னா தென் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். பார்ப்போம். ஏன்னா தாமஸ் பிராங்க் சொன்ன மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் தான் போகுது. அந்த வேண்டவன் ஜெட்ஸ்பின்ஸ் கிளிப்பை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி இந்த மதிக்காம அப்படியே அவனுக்கு பாட்டு நின்ட்டானுங்க. அது பார்க்கும்போது கேட்டா ஒருவேளை ஹி லாஸ்ட் த ட்ரெஸ்ஸிங் ரூமா இவ்வளோ சூனா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சு. பாப்போம் வேர் தி ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து என்ன மேட்ச் போலாம்? த சாம்பியன்ஸ் ஆக போறாங்களே அப்படி நம்ம ஒரு ஐடியா சயின்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அவங்க மேட்சுக்கு போலாமா? பாத்தீங்களா ஆர்சனல் மேட்ச்? நான் சொன்னல, நான் வந்து பாக்கலான்னு எடுத்து ஹேட் வாட்ச் பண்ணலான்னு எடுத்தேன். கேக்கரஸ் கோன் பண்ணா நோ ஷிட் அப்படின்ட்டு போன வச்சிட்டாங்க. இல்ல நம்ம பர்ன்லி என்னதான் கூட ஹேட் ஜோக்கர்ஸ் வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறது ஆர்சனல் மேல நீ இன்னும் நினைச்சுன்னு இருக்க. பர்ன்லி கூட தோப்பாங்கன்னு நினைச்சிருந்தேன். நீ ஒரு மனசாட்சி வேணாமா? பார்க்கலாம் வச்சு டிராவாது அவன் பண்ணுவானுங்க அப்படின்ட்டு. அவன் வந்து கன்சீடே பண்ணாம அக்டோபர் ஃபுல்லா போயிருக்கிறான் அவனுங்களை பிடிச்சி பர்ன்லியோட. பட் ஆனா ஆனா நம்ம என்னதான் 3 கோல்ஸ் தான் கன்சிடர் பண்ணிருக்காங்க. செல்சி ரெக்கார்ட் பீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ 15 கோல்ஸ். செல்சி வந்து 11 15 15 எனக்கு there ஒரு is பயம் a இருக்கு chance உண்மையாவே. மாதிரி there is a தோணுதுடா. chance. there is There a is chance actually. genuinely there is a chance இந்த வருஷம் அதான் அந்த ஆமா. அந்த ரெக்கார்ட் அவனுக்கு பிரேக் பண்றதுக்கு. ஏன்னா they don't look like conceding.
அந்த மாதிரி தான் அவனுங்க விளையாண்டுட்டு இருக்கானுங்க ஆக்சுவலி. அண்ட் நான் கியோக்கரஸ்க்கு தான் திருப்பி நான் வரேன். நம்ம நிறையா வந்து கியோக்கரஸை கலாய்க்கிறோம். பட் ஆனால் இப்போ இந்த வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஸ்ட்ரைக்கர்ஸில் அவனும் எக்கிட்டிக்கே மட்டும் தான் 4 கோல் அடிச்சிருக்கானுங்க. And his average playing minutes, I think it's only 78 to 80 minutes, comparatively lesser than other strikers. And அதுதான் நேற்று கோல் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் போச்சிங். யூ ஹாவ் நீ கரெக்டான ஸ்பாட்டில் ஒரு ஸ்ட்ரைக்கர் இன்ஸ்டிங்க்ட்டு கேப்ரியல் மண்டையிலையோ கால்லையோ பட்டு எப்படியோ வந்தது, அத்தனை பேருக்கு நடுவில் அவன் தட்டி விட்டான் உள்ள பாலை. இதுதான் ஆர்சனலுக்கு தேவை. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த They சீசனில் were இதுதான் lacking. ஆர்சனலுக்கு Exact-ஆ. தேவைப்படும். போன வருஷம் இதான் அவங்களுக்கு இல்லை. அதனால தான் எனக்கு இந்த வருஷம் இப்போவே அவன்கிட்ட எழுதி தந்துருங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்தா அப்படி இருக்கு. ஏன்னா இந்த டீம் நீ ஒரு டீம் கூட கன்சீட் பண்ணாமல் இருக்கலாம், 2 டீம் கூட கன்சீட் பண்ணாமல் இருக்கலாம். பட் ஆடுற எல்லா டீம் கூடயுமே நீ கன்சீட் பண்ணாமல் இருக்கிறது இட்ஸ் இட்ஸ் கிரேட். அதாவது நம்ம ஹாலண்டை பற்றி பேசுகிறோம் அவ்வளோ பெருசாக. ஐ திங்க் சாலிபா அண்ட் கேப்ரியல் அண்ட் தேர் என்டையர் டிஃபென்ஸ் அந்த அளவுக்கு தான் பேசணும் அவங்கள. ஏன்னா அதுதான் அவங்களுடைய அவுட்புட். என்ன கேட்டுனா அவங்க வந்துட்டு டில் டிசம்பர் ஜான் மிட் வரைக்கும் இப்ப இருக்க இந்த ஃபார்ம் அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணி டிராஸே இல்லாம எவ்வளவு வின் ஸ்டாக் பண்ண முடியுமோ ஸ்டாக் பண்ணி வச்சிடணும். ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் மேட்சஸ் மத்த டோர்னமெண்ட் மேட்சஸ்லாம் ஸ்டாக் அப் ஆகாத அவங்களுக்கு இன்ஜுரி எல்லாம் வந்துருச்சுன்னா எப்படி ஃபேர் ஆவாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த ஜான் மிட் வரைக்கும் இப்ப இருக்க இதே ஃபார்மை கண்டினியூ, ஏன்னா லிவர்பூல் அதான் பண்ணாங்க லாஸ்ட் சீசன். ஜான் மிட் வரைக்குமா அட்லீஸ்ட் ஸ்டாக் அப் பண்ணி எடுத்து ரிசல்ட்ஸை வச்சுட்டாங்கன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச டைட்டில் ரேஸ் ரொம்ப சீக்கிரமாவே ஓவர் ஆயிடுன்ற மாதிரி தோணுது. என்னதான் சிட்டி ஹோப்ஃபுல்லி லிவர்பூல் கொஞ்சம் டச்சிங் டிஸ்டன்ஸ்ல வந்தாலுமே அவங்க அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆனாலுமே அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சைசபிள் கேப் அவங்க கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு இல்ல விஷயம் இன்னொரு விஷயம் சாரி சொல்லு இல்லை கால் சொல்லு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆர்சனல் கிட்ட அவங்களுக்கு கோல்ஸ் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிட்ச்ல இருந்து வருது. கேப்ரியல் அடிக்கிறான், காலிஃப்ளோரி அடிக்கிறான், ஜூபிமெண்டி, ரைஸ், கியோக்கரஸ், இன்னும் சாக்கா மட்டும் தான் அடிக்கலன்னு நினைக்கிறேன். மார்டினெல்லி, ட்ரொசார்ட் சாக்கா எல்லாரும் அடிச்சிருக்கணும் அடிக்கிறாங்க. நேத்து. பாயிண்டே சாக்கா கிட்ட தான் வந்துச்சு ஆக்சுவலி. 2 கோல் அடிச்சிருக்கணும் அவனுக்கு ஆக்சுவலி. கியோக்கரஸ் நல்ல பால்ஸ் போட்டான். பட் அவனோட நான் பெனல்டி கோல்ஸ் வந்துட்டு லாஸ்ட் எவ்வளோ மேட்சஸ்ல எடுத்து பார்த்தோம்னா 1 or 2 என்னமோ தான்டா இருந்துச்சு. ஸோ இட்ஸ் வெரி வெரி லோ அவுட்புட் ஃபார் அ ப்ரீமியம் இங்கிலாந்து இன்டர்நேஷனல் விங்கர் அவன். ஓகேவா? ஸோ கேட்டா இன்ஜுரி அந்த மாதிரி நிறைய திங்ஸ் சொல்றாங்க. பார்ப்போம். அதாவது திஸ் இஸ் சாலா, திஸ் இஸ் த சீசன் வி கேட்ச் சீசன் சொல்லிட்டு இருக்காங்க. சாலாவே இன்னும் கொஞ்ச நாள் லீவ் விட்டு கிளம்ப போறான். இவங்க எப்ப கேட்ச் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் அகைன் சாக்கா இஸ் ஒன்லி 24, 25 தான் அந்த பீக் ஏஜ்னு சொல்லுவாங்க ஃபார் அ விங்கர் அண்ட் எனி பிளேயர். பார்ப்போம் எப்படி ஃபேர் இன்னொன்னு ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு. டாப் இதுவரையும் நம்ம அவனுங்க வந்து நிறைய கோல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறானுங்க ஆர் செட் பீஸ் கோல்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். டாப் 3 அதாவது ஐ திங்க் தே ஆர் செகண்ட் இன் த லீக் ஃபார் ஸ்கோரிங் மோர் கோல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் சிட்டி, செகண்ட் ஆர்சனல், தேர்ட் செல்சி. ஸோ அண்ட் ஆல்சோ ஆப்போசிஷனோட பாக்ஸ்ல வந்து டச்சஸ் இருக்குல்ல, அதுல வந்து ஆர்சனல் வந்து ஃபர்ஸ்டோ செகண்டோ நினைக்கிறேன். ஸோ அதுவும் சொன்னாங்க, எங்களை நீங்க ஹராம் பால் கலாச்சிட்டு இருப்பீங்களா, அதே ஆப்போசிஷன் பாக்ஸ்ல அதிக டச் வச்சிருக்கல டாப் 2 or 3 தே ஆர் தேர். ஸோ ஹராம் பாலுக்கு இவனுங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. இது வந்து இந்த டீம் வந்து நான் சொல்றேன், போன வருஷம் பிஎஸ்ஜி எப்படி மிட்ஃபீல்டை சஃபிகேட் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த வருஷம் இவனுக்கு சஃபிகேட் பண்றானுங்க பிளேயர்ஸை. அதுக்கு ஒரு 3 years பேக் மேன் சிட்டி எப்படி பாலை விட்டாங்கன்னா 5 செகண்ட்ல பால் எடுப்பானுங்க, 6 செகண்ட். ஐ திங்க் அவங்களோட பால் ரெக்கவரி செகண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர் நாட் லெட்டிங் அதர்ஸ் டீம் பிளே தேர் கேம். அந்த ஜூபமெண்டி, ரைஸ் இவனுங்க 2 பேரும் வந்து தேர் மிட்ஃபீல்ட் இஸ் டூ குட். ஸோ லைக் ஐ செட், நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டோம், சாலிட் டிஃபென்ஸ், சாலிட் அட்டாக், இப்போ எல்லாமே அவங்களுக்கு ஜெல் ஆகிட்டு இருக்கு. ஹாப்பி டைம்ஸ் ஃபார் ஆர்சனல். இது மென்மேலும் தொடரணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கல, நீங்க வேண்டிக்கோங்க. டைட்டில் அடிக்கிறீங்களா அப்படின்றது பார்ப்போம். அடிச்சீங்கன்னா அண்டர் ஆர்டெட்டா இஸ் வெரி பிக். நாங்க என்னதான் பேண்டர் பண்ணாலுமே நீங்க டைட்டில் அடிச்சிட்டீங்கன்னா இவ்வளவு நாள் ட்ரஸ்ட் ப்ராசஸ் சொல்லி இட்ஸ் அ பிக் டெஸ்டமெண்ட் அண்ட் ஃபார் அந்த ஆர்சனல் ஃபேன்ஸோட பேஷன்ஸ்க்கு அது ஒரு பிக் டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்லி ரிவார்ட், பிகெஸ்ட் ரிவார்ட் நீங்க ஆர்டெட்டா வச்சு ஜெயிச்சீங்கன்னா. ஆனா ஜெயிக்கலனா இதே பேண்டர் அடுத்த வருஷம் தொடரும். இது மட்டன் குஸ்காவான்னு சொல்லிட்டு நாங்க திருப்பி வருவோம். அதுக்குதான். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்துருவோம், நம்ம லிவர்பூல் மேட்ச்க்கு வந்துருவோம். மேட்சுக்கு முன்னாடி வந்துட்டு ஒருத்தன் குரூப்ல ஒப்பாரி வச்சிட்டு இருந்தான், அவ்வளவுதான் அவங்க முடிச்சிட்டாங்க, நம்ம கதை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இல்லடா நீ வேணா பாரு, நம்ம சிட்டியும் வில்லாவையும் போடுறோம், மேட்ரிட் கிட்ட மேட்சை டிரா பண்றோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நடக்கும்போது நாளைக்கு சாம்பியன்ஸ் லீக் நடக்கும். ஸோ
சொன்ன மாரி வில்லாவ போட்டோம். ஆனா அது வில்லாவ போட்டதுக்கு வந்து லிவர்பூல் அந்த ஒரு விவேக் கேட்பான் தெரியுமா? நம்ம இவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல அவன் இவ்வளவு ஆமா. வீக்கா? அவன் அப்படின்ற ஒரு நீ மேட்ச் தான் எப்படி அது. எப்படி வந்து போர்ன்மவுத் வந்து சிட்டியோடைய கேவலமான ஒரு 2 மிஸ்டேக்ல கோல் விட்ட அதே மாதிரி தான் 2 கோல் உங்களுது. இட்ஸ் வில்லாஸ் மிஸ்டேக். நீ ஃபேனா இருந்துட்டு இந்த மாதிரி 2 மாதிரி பேசக்கூடாது. மார்டினஸ் தக்காளி மாதிரி சாலாக்கு கையில டேய் தூக்கிட்டான். அதுதான்டா நான் அதுதானே கொஸ்டினே கேட்டேன். நான் உன்கிட்ட சொன்னேன். ஏன்டா ஊருக்கே தெரியும் என்கிட்ட லாங் பால் போட்டீங்கன்னா நாங்க ஆட மாட்டேன்ட்டு. நீங்க என்னடா பேக்ல இருந்து பிளே அவுட் பேக்ல பண்ணிட்டு ஆடிட்டு இருக்கீங்க? இருக்கான் பைத்தியக்காரன். அதாவது எமிரி நினைச்சிருப்பான் எல்லாரும் பண்ற மாதிரி நம்மளும் பண்ணுவோம்னு ஸ்லாட் ப்ரிப்பேர் பண்ணிருப்பான். அதனால நம்ம வேற மாதிரி பண்ணலான்ட்டுன்னு. ஆனா அது ஆக்சுவலா ஒரு ஃபேர் பாயிண்ட் படிச்சேன். இப்போ பண்டிட்ஸ் என்ன மாரி ஒரு ஹிப்போகிரிட்டிக்கான ஒரு ஆளுங்க அப்படின்றதுக்கு ஒண்ணு போட்டிருந்தாருங்க. இப்ப எமெரி வந்துட்டு அந்த மேட்ச் வந்து லாங் பால் ஆடி தோத்துந்தான்னு வச்சுக்கோயேன். "வை டிட் யூ சேஞ்ச் திஸ்? யூ ஷுட் ஹவ் ஸ்டேட் ட்ரூ டூ யுவர் ஓன் டாக்டிக்ஸ்ன்னு" இருப்பானுங்க. இப்ப என்ன சொல்றானுங்க? "எதுக்கு நீ உன் டாக்டிக்ஸ் ஸ்டிக் பண்ண? லாங் பால் ஆட வேண்டியதானே?" அப்படின்ற மாரி கேட்கறானுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. பட் தட்ஸ் தி ட்ரூத். ஏன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் நான் ஆவரேஜா பார்த்தேன். யுனைட்டட் அரவுண்ட் 82 பால்ஸ் நம்ம எங்ககிட்ட இது பண்ணியிருந்தாங்க. பர்ன்மவுத் பிரென்ட்ஃபோர்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 75 to 80 அவங்களும் இது பண்ணியிருந்தாங்க. வில்லா வந்துட்டு அதுல இருந்து அப்படியே ஹாஃப் கவுண்ட் ஆல்மோஸ்ட் 40 to 42 பால்ஸ் மட்டும் தான் வந்து அவங்க 42 இதுவே பால் தான் பண்ணியிருந்தாங்க. போட்டிருக்காங்க. ஆமா, லாங் பால்ஸ். போட்டிருந்தாங்க. ம். சோ அங்கேயே முடிஞ்சு போச்சு. அண்ட் இதுல இன்னொரு என்னன்னா ஸ்லாட் வந்து அந்த ஃபெமிலி லைன் அப் கிட்ட போயிட்டான். வேர்ட்ஸை பெஞ்ச் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 பீப்புள் எனக்கு லாஸ்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணவங்க அப்படியே இருந்தாங்க. அண்ட் சொபோஸ்லாய வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் பிரஸ் லீட் பண்ண வைக்கிறது எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றதுன்னு இந்த மேட்ச்ல நம்மளுக்கு ஆக்சுவலா தெரிஞ்சுக்கும். ஹி மேட் த டிஃபரன்ஸ். அவனோட பிரஸிங் வந்துட்டு ஹி மேட் த டிஃபரன்ஸ் எவ்ரிவேர். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஜாலியா தான் இருக்கு. ஆனா தேர் ஆர் கிராக்ஸ். அந்த கிராக்ஸ் நல்லாவே தெரிஞ்சுது. நீ என்ன நினைக்கிற ராகுல்? இல்ல. இந்த மேட்சும் வந்து தேர் வேர் மொமெண்ட்ஸ் வேர் திஸ் கேம் வாஸ் லைக் எ பாஸ்கெட் பால் கேம் தான். டக்குன்னு நம்ம பால் எடுத்துட்டு போவோம், லூஸ் பண்ணுவோம், திரும்பி வந்தோம். அண்ட் மார்கன் ராஜர்ஸ் வந்து போன வாரம் ஐ திங்க் அகைன்ஸ்ட் வில்லா வந்து ஒரு வேர்ல்டி கோல் அடிச்சான். இந்த வாரமும் 4வது நிமிஷம் அந்த கோல் போஸ்ட் நமக்கு போயிருக்க வேண்டியது போஸ்ட் அடிச்சிட்டான் அவன். போஸ்ட் அவ்வளவுதான். அடிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வந்து நமக்கு லக் நம்ம சைடு இருந்துச்சு. ஹேவிங் வெரி செட் குட் தட் கேம் ஆக்சுவலி அவனுக்கு. ஆஸ்டன் வில்லா வந்து ஆனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட பாக்ஸ் உள்ள இருந்து கிரியேட்டே பண்ணல. எல்லாமே வந்து அவுட் சைட் த பெனால்டி ஏரியால இருந்து தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே கிராசஸ் வந்து அந்த மாதிரி தான் அதிகம் வந்துச்சு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது அவங்களோட அட்டாக் ஃபர்ஸ்ட் ஜெல் ஆகல. நெக்ஸ்ட் வந்து நீ சொன்ன மாதிரி தான் 9 அவுட் ஆஃப் 11 பிளேயர்ஸ் வந்து போன சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எக்ஸப்ட் மாமடேஷ்விலி அண்ட் எக்கிட்டிக்கு. டெக்கி. ஸோ நம்ம அட் மொமெண்ட்ஸ் நீயே வந்து போன சீசனோட லிவர்பூல் பார்த்துருக்கலாம். சாலா போன சீசன் சாலா மாதிரி ஆடினா, கேக்போ போன சீசன் கேக்போ மாதிரி ஆடினா, மெக்காலிஸ்டர் இந்த மேட்ச்ல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது, லைட்டா கண் கலங்க வச்ச மாதிரி ஆடினது மெக்காலிஸ்டர் தான். அந்த போன சீசனோட மெக்காலிஸ்டர் வந்து திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எவ்வளவு நம்மளோட மிட்ஃபீல்ட் அந்த டைனாமிக்ஸ் மெக்காலிஸ்டர் எவ்வளவு குரூஷியல் இந்த மேட்ச் நம்மளுக்கு காமிச்சிருச்சு பாத்தியா? அவன் ஒழுங்கா ஆடலன்னா நம்ம மிட்ஃபீல்ட் ரொம்ப டிஸ்டபிளைஸ் ஆயிடுது. நம்மளுக்கு மெக்காலிஸ்டர் பார்க்கும்போது என்ன தோணும்னா, அவனுக்கு பேஸும் இல்ல, ஹைட்டும் இல்ல, அவன் ஏன்டா வச்சிருக்கீங்கன்னு யோசிப்பீங்க. ஆனா மெக்காலிஸ்டரோட ஒரு ஆட்ரிபியூட் என்னன்னா, அவன் வந்து வெறும் அந்த டிசெப்டிவ்லி பிசிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அவன் அந்த மாதிரி ஆளு. அவன் அவ்வளோண்டு தான் இருப்பான். பட் ஹோல்ட் பண்ணுவான், ஃபவுல்ஸ் இது பண்ணுவான், ஃபெசிலிட்டேட் பண்ணுவான். இப்போ கிராவன்பர்க்கும் சொபோஸ்லாம் ஏதாவது ஒரு பிக்கில்ல போய் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டானா, இவன் போயிட்டு அவன் அவைலபிளா இது பண்ணிப்பான். ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபுட்பால் பிரெயின் அவனுக்கு இருக்கு. இந்த மேட்ச் ஒரு ஹாஃப் டீசென்ட் ஃபிட்னஸ்ல ஆனா அதுக்கே எங்களுக்கு மிட்ஃபீல்ட் வந்துட்டு அவ்வளோ ஒரு டாஸ்க் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. இல்ல கிறிஸ்பால், நீ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட். நம்ம சாலா வந்து இந்த சீசன்ல வந்து அப்ரிஷியேட்டே பண்ணல. ஆனா சாலா வந்து இந்த வாட்டி 250 கோல்ஸ் ஃபார் லிவர்பூல் இன் ஆல் காம்படிஷன்ஸ். அது ஒரு ரெக்கார்டு. ஒன்லி 3rd பிளேயர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹி ஹஸ் பீட்டன் வேன் ரூனிஸ் ரெக்கார்டு. அதாவது ஒரு கிளப்புக்கு மோஸ்ட் கோல் இன்வால்வ்மெண்ட்ஸ். கோல் ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ். 276 இன்வால்வ்மெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ரெக்கார்ட் பிரேக் ஆகினே தான் இருக்கு. அவன் கோல் அடிச்சாலே ஏதாவது ரெக்கார்ட். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோட அனாலிசிஸை முடிச்சுக்கிறேன். கிறிஸ் பால் ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துருந்தான். இல்ல. எனக்கு நான் ஸ்டார்ட்டிங் சொன்னது தான். இட் வாஸ் வெரி குட் கேம் ஃபார் லிவர்பூல். எனக்கு தெரிஞ்சு மச் நீடட் வின் இது. ஏன்னா ஒரு டஃப் ரன் ஆஃப் ஃபிக்சர்ஸ் இருக்குது இனிமேல். சாலா வந்து திருப்பியும் கோல் அடித்து எஃபிஎல்லில் எல்லாருக்கும் பாயிண்ட்ஸுகளை அள்ளி வீசி சாலா ஹாலண்ட் டியோ திருப்பியும் வந்து மேட்சஸ் எல்லாம் எக்ஸைட்டிங் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இட் வாஸ் ஒரு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவாக நான் 70 மினிட்ஸ் வரையும் பார்த்தேன். அதுக்கு மேலே எனக்கு செம்ம தூக்கம் வந்துச்சு, நான் தூங்கிட்டேன். அது வரையும் இட் வாஸ் அ வெரி எப்படி சொல்கிறது குட் மேட்ச். எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம ஏதாவது பார்த்தோமா அப்படின்னு கேட்டால் நத்திங். ஸோ
இட்ஸ் a குட் வின் ஃபார் லிவர்பூல். ஸோ லிவர்பூல் பேக் இந்த டைட்டில் ரேஸா யாராச்சும் என்னது யாரா நீ? அதெல்லாம் இல்ல இரு, ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். அடுத்த வாரம் சிட்டி இருக்கு, நடுவில் மேட்ரிடோட இருக்கு. ஆனா நான் சிட்டி மேட்ச் வந்துட்டு நம்ம சிட்டியை ஜெயிக்கிறோம், அட்லீஸ்ட் டிராவாவது பண்றோம் அந்த மேட்ச். நீ வேணா பாரு. ஏன்னா அவங்களுக்கு டிஃபென்சிவ் வல்னரபிலிட்டிஸ் இன்னும் அவங்களுக்கு ஆக்சுவலா இருக்கு. ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு இன்னும் சால்வ்லாம் ஆகல. அதுக்கு டொனருமா உங்க வந்துட்டு அட்டாக்கு கோல் அடிக்கணும். டேய் ஸ்டாட் எடுத்து பாடுறா. சாலா 8 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ், எக்கிட்டேக்கே ஆன் 7 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ், கேக்போ ஆன் 5 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ், சொபோஸ்லாய் ஆன் 5 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ், ரயன் கிராவன்பர்க்கே 4 கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ எங்களுக்கு கோல்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு, ஆனா கோல்ஸ் போய்கிட்டே இருக்கும் பின்னாடி. இப்போ அதான் எங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. அதை கொஞ்சம் லாக் பண்ணிட்டோம்னா ஸோ அவங்க டிஃபென்சிவ் வல்னரபிலிட்டிஸ் நான் ரைட்டா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பெப்புக்கு ஒரு ஈகோ இருக்கு. பெப்பு ஹேர் பால்லாம் ஆட மாட்டான் அப்படின்னு ஒரு ஈகோ மேட்டர் ஒன்று அப்படின்னா இருக்கு. நினைக்கிறீங்க? நாளைக்கு பாரு அவன் சொரு எல்லாத்தையும் எடுத்து இறக்கி நீ தூக்கு போடுறா, நீ தைரியமா நாளைக்கு அவன் பேர் அடுத்த வாரம் லாங் த்ரோவே போடுவான். பெப்பு வந்து நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் ஆனா பாரு ஹேர் பால் லாங் பால் ஆட மாட்டான். யூ ஹேவ் அ டீம் ஆஃப் பிக் பிளேயர்ஸ் அண்ட் பிக் பிளேயர்ஸ் ஷோ அப் இன் பிக் கேம்ஸ். ஸோ ரிசல்ட்ஸ் ஃபேவரபிளா வரும் அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு இங்க ஜிக்ஸ் இருக்கிற பாரு, டே கிலியன் எம்பாப்பே போன சீசன் ஞாபகம் இருக்கா? கார்னர் பேட்லி டாக்கிள் ஒண்ணு போட்டு நாங்க வந்து 500 ரீல் வச்சு வியாபாரம் பார்த்தோம். இந்த வாட்டி மோதி பாடுறாங்க கிட்ட. சொருக போறான். யார வேணா வரட்டும். இவன் வேற ரியல் மேட்ரிட் ஜஸ்ட் போட்டு உட்காந்துருக்கான் பாரு. அதெல்லாம் கிடையாது. எம்பாப்பேக்கு வந்து வார்னிங் கொடுக்குறேன். அவன் எம்பாப்பே முடிஞ்சு அடிச்சு பாருல. அவன் சும்மா தொட்டாலே கோல் போகுது, எங்க நடிச்சாலும் கோல் போகுது. FIFA சீட் கோட் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான் அவன். அவன் போர் அடிச்சா வந்துட்டு இது பெனால்டி வாங்கிட்டு இருக்கான்டா. சரி ஓகே, ஐ திங்க் அதிகமா போகுது. நம்ம டிவைஸும் இது இருக்கு. ஸோ ஐ திங்க் இதோட இதை ராப் அப் பண்ணலாம்னு நினைக்கிறோம். எக்ஸைட்டிங் சாம்பியன்ஸ் லீக் மேட்சஸும் இது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்துட்டு அகைன் மீட் பண்ணலாம். என்னென்ன மேட்ச் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றேங்க. தேங்க்யூ.